அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் சீரகம், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியில் நான் பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி அரை கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்தது கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை போடுறது ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு,
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 லெமனை புழிஞ்சு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து சேர்க்கணுங்க. நான் 1 கப் அரிசி வடித்து சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுடலாங்க. சாதத்தை உதிரி உதிரியாக வடித்தாதான் நீங்கள் இப்படி கிளறும் போது உடையாமல் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. வாங்க லெமன் ரைஸை சர்வ் பண்ணிடலாம். சுவையான லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.